என்ன சின்ன தாயி அக்கா நல்ல சோகமா உட்காந்துருக்கிறது போல இருக்கு. ஒன்றும் இல்லை மரியம்மா, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? நான் உங்கள்கிட்ட டெய்லி கதை பேச வருவேன், டெய்லி கலகலன்னு தான் இருப்பீங்க. இன்னைக்கு ஏதோ சோகமாக இருக்குதுங்க. ஆனால் என்னட்ட நீங்கள் சொல்லல. என்ன அக்கா, என்ன இருந்தாலும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் சும்மா வெளியில் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு தான் நான் சோகமாக இருக்கிறது போல தெரியுது. அக்கா, யாரை வேணாலும் ஏமாத்தலாம், என்னை ஏமாற்றவே முடியாது. எவ்வளோ வருஷமாக உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். இவன் நம்மகிட்ட கதையை கேட்டு இல்லாமல் விடமாட்டா போல. இவள்கிட்ட சொல்லிடுவோம். அக்கா, என்ன அக்கா யோசிச்சுட்டு இருக்குறீங்க? என்னதான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு மருமவா இருக்கா இல்லை, என்கிட்ட இப்போ ஒழுங்காக பேசவே இல்லை. அப்படியா அக்கா? நீங்கள் 2 பேரும் நல்லா ஒற்றுமையாக இருந்தீங்க இல்லை அக்கா? என்னாச்சு? எல்லாருமே ஊரில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் தான் மாமியார் மருமக சண்டை இல்லைன்னு. ஆமாம் மரியம்மா, எல்லாரும் சொல்லி சொல்லி நாங்களும் சண்டை போட்டாச்சு. ஆனால் என்ன சண்டைன்னு எனக்கு தான் புரியவே இல்லை. சின்ன தாயி அக்கா, கவலைப்படாதீங்க, என்ன எல்லாம் கொஞ்சம் நாளையில் சரியாகிரும். நானும் கொஞ்சம் நாளையில் சரியாகிரும் தான் நினச்சேன். இப்போ 1 மாதம் ஆகியாச்சு நாங்கள் 2 பேரும் பேசி. அப்போ சாப்பாடெல்லாம் நீங்கள் தனியாக அவள் தனியாவாக்கா? இல்லை இல்லை, எல்லாமே அவள் தான் பண்ணுவான். ஆனால் முகத்து நேராக பேச தான் இல்லை. நானும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் வேலையை பண்ணி கொடுப்பேன். அப்போ திடீர்னு கவிதாளுக்கு என்னாச்சுன்னே தெரியலே. ஊரில் உள்ள யாரோ என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க போல அவள்கிட்ட. உன்னை பற்றி அப்படி சொல்ல என்ன இருக்குது? அதுதான் எனக்கும் சுத்தமாக புரியலனா. எனக்கு மருமகளை பற்றி யார்கிட்டையுமே இதுவரை பேசவே இல்லை. மரியம்மா, உங்கள் வீட்டில் எப்படி? எங்கள் வீட்டு கதை ஊர் ஃபுல்லாக தெரியும். 2 பேரும் ஃபுல்லாக சண்டை தான் போட்டுட்ருப்போம். நான் சும்மா இருந்தாலும் அவள் தான் ஃபுல்லாக என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பா. என்ன பண்ண முடியும்? இப்போ சண்டை போட்டு 2 பேருக்குமே பழகி போச்சு. டெய்லி காலமையிலேருந்து நைட்டு வேறு சண்டை போட்டுட்டு இருப்போம். நாங்கள் இதுவரை சண்டை போட்டதே இல்லாத மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துலையுமே எப்போமாவது சண்டை வரும், ஆனால் உடனே பேசிடுவோம். இப்படி 1 மாதம் எல்லாம் பேசாமல் இருந்ததே இல்லை. என்ன பண்ண முடியும்? முன்னாடி எல்லாம் நம்ம மாமியாருக்கு பயந்து இருந்தோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பயம்னா என்னன்னே தெரியதில்லை. அதுவும் சண்டையெல்லாம் வந்தால் யாருமே வந்து பேசியது கிடையாது, நம்ம தான் போய் பேசணும். இவள்கிட்ட நான் பேசினாலும் அவன் என்கிட்ட பேசவே இல்லைக்கா. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு மட்டும் கரெக்டான நேரத்துக்கு டைனிங் டேபிளில் கொண்டு வைப்பா, அவ்வளவுதான். அப்போ ஒரே ஜாலி தானே, ஒரு வேலையும் பண்ணாண்டான். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரே பாட்டு தூங்கணும், டிவி பார்க்கணும், அவ்வளவுதானே. அவளுக்கு கூட பேசி எடுத்து இருந்தால் தான் நிம்மதியாக இருக்காது. எதையோ இழந்தது போலே இருக்குது. அப்போ நீங்கள் மருமவள்கிட்ட என்ன விஷயம், எதுக்கு இப்படி இருக்கேன்னு கேட்க வேண்டியதானே. அவள்கிட்ட கேட்டும் பார்த்தாச்சாவா? அதுக்கு சொன்னால் நான் வீட்டில் ஒன்றும் பண்ணல, நீங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருந்தா. என்ன சின்னதாயத்தை நல்ல சோகமாக இருக்கிறது போல இருக்கு. ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி. இல்லை அத்தை, உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. இல்லை நெட்டவள்ளி, எனக்கு மருமவன் 1 மாதமாக என்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை. அதுக்கெல்லாம் எதுக்கட்ட நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க? நானும் எனக்கு மாமியாரும் ஃபுல்லாக சண்டை வச்சுட்டு பேசாம தான் இருப்போம். அவங்க நம்மளை போல இல்லை நெட்டவள்ளி, நல்ல ஒற்றுமையாக இருந்தவங்க. கவிதா ஒன்றை போல எல்லாம் இல்லை, நல்ல பிள்ளை. சின்ன தாயி அத்தையும் அப்படிதான், உங்களை போல இல்லை, நல்ல அத்தை. எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. சாந்தி அக்கா கவிதா அக்காள்கிட்ட ஏதோ மாமியார் பற்றி சொல்லிட்டு இருந்தா. உங்கள் மாமியார் வீட்டில் ஒரு வேலையும் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கா. அதனால தான் கவிதா அக்கா சண்டை போட்டிருப்பாங்களா இருக்கும். சரி, நம்மளும் மாமியார் தான் எப்பவும் சண்டை வச்சுட்டே இருப்போம். இவங்களாவது ஒற்றுமையாக இருக்கட்டு. சின்ன தாயி அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். அத்தை, நீங்கள் உங்கள் மருமகளை பற்றி யார்ட்டையாவது ஏதாவது சொன்னீங்களா அத்தை? இல்லை நெட்டவள்ளி, நான் எதுக்கு அவளை பற்றி சொல்ல போகிறேன்? அவன் எனக்கு தங்கமான மருமவள் தான். அதுவரை நான் வீட்டிலே தான் இருப்பேன், வேறு எங்கேயுமே போகிறதும் கிடையாது. உனக்கு மாமியார்ட்ட மட்டும்தான் நான் ஒழுங்காக பேசவே செய்வேன். அத்தை, நல்லா யோசிங்க அத்தை, யார்ட்டையாவது ஏதாவது சொன்னீங்களா? கவிதா அக்கா வேலை பண்ண மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஏதாவது சொன்னீங்களா? எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு, நீ தான் கவிதாள்கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்துருக்க. ஏன்னா வேறு வேலை இல்லை, குடும்பத்தில் சண்டை வர வைக்கிறதா எனக்கு முதல் வேலை. மரியம்மா, கொஞ்சம் பொறுமையாக இரு. நெட்டவள்ளி என்ன சொல்ல வரான்னு கேட்போம். அவன் நம்மகிட்ட ஏதோ சொல்ல வரது போல எனக்கு தோணுது. இவ குடும்பத்தில் எப்பண்டா சண்டை வரவும் தான் இருப்பா. ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை, நீங்கள் தான் ஃபுல்லாக அப்படி சுற்றிட்டு இருக்கிறீங்க. சரி, உங்கள் சண்டையெல்லாம் விடுங்க. நெட்டவள்ளி சொல்ல, நெட்டவள்ளி ஏதோ சொல்ல வேண்டாம் இல்லை. அத்தை, நல்லா யோசிங்க அத்தை, யார்ட்டையாவது உங்கள் மருமகளை குறை சொன்னீங்களா? நல்லா யோசிங்க, யார்ட்டையாவது நீங்கள் லைட்டாவது சொல்லியிருப்பீங்க. யார்கிட்ட நான் சொல்ல போகிறேன்? ஒரு நாள் சாந்திகிட்ட சொன்னேன், ஆனால் குறையா எல்லாம் சொல்லலை. இந்த கேக்கும் எப்படியோ பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் கேக் பண்ண நிறைய ஆர்டர்ஸ் வருது. கொரோனாவில் எப்படி யூடியூப்பை பார்த்து கேக் பண்ண படித்தது நமக்கு இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே போல் நிறைய ஆர்டர்ஸ் வந்துன்னா சீக்கிரமாக நம்ம ஒரு பேக்கரியை ஓப்பன் பண்ணலாம். என்ன சின்ன தாயி அக்கா, ஒரு நாளும் இல்லாமல் இங்கே வந்துருக்குறீங்க? ஒன்றும் இல்லை சாந்தி, முட்டை இருக்கான்னு தான் கேட்க வந்தேன். இல்லை அக்கா, 10 முட்டை இருந்து இப்போ தான் சரசக்கா வாங்கிட்டு போனாங்க. சரி, அப்போ நான் வேறு யார்ட்டையாவது போய் கேட்கி. அக்கா, உங்கள் மருமவ கவிதாவை கொஞ்ச நாளாக வெளியில் காணவே இல்லை. அவளுக்கு உடம்பு கொஞ்சம் முடியலை, நல்ல காய்ச்சல், படுத்துருக்கா. அப்போ வீட்டில் எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க இல்லைக்கா? ஆமாம், அவள் இருந்து அவள் தான் எல்லா வேலையும் பண்ணுவான். இப்போ அவளுக்கு முடியல, எல்லாம் நம்ம தானே பண்ணி ஆகணும். உங்களுக்கு வயசாச்சு இல்லைக்கா, உங்கள் மருமகளும் முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது வேலை பண்ணலாம். இல்லை கவிதா, அவளுக்கு சுத்தமாக முடியலை, எலும்பி இருக்கவே முடியலை, எலும்பி இருந்தாலே தலை சுத்தா வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சாந்தி, நான் போயிட்டு வரேன்.
ஆமாம் நான் தான் சொன்னேன் நெட்டவழி, ஆனால் தப்பாக ஒன்றும் சொல்லலை. மருமவளுக்கு காய்ச்சலாக இருக்குது, அதனால நான் முட்டை வாங்க வந்தேன் அப்படி தான் சொன்னேன். காய்ச்சல்னால வேலை பண்ண முடியாதுல்ல, அதனால நான் தான் பண்ணணும் அப்படி சொன்னேன். நான் சும்மா தான் இருந்தேன். அவள் தான் நோண்டி நோண்டி கேட்டா, ஏன் மருமவ முட்டை வாங்க வரலையே, அவள் வேலை பண்ண மாட்டாளோ அப்படியெல்லாம் கேட்டா. அதனால தான் நான் ஏதோ வாயில சொல்லிட்டேன். அதுவும் எனக்கு மருமவளை பற்றி நான் எங்கேயுமே தப்பாக பேசவே மாட்டேன். அவளுக்கு காய்ச்சல்னால வேலை பண்ண முடியாது அவ்வளவுதான் சொன்னேன். அப்போ சாந்தி தான் என்ன மருமவள்கிட்ட ஏதோ ஏற்றி விட்டுருக்கா. சின்ன தாய் இதையெல்லாம் சும்மா விடக்கூடாது, சாந்திகிட்ட போய் கேட்கணும், அல்லது இதே தான் அவள் வேலையை வச்சிருப்பா. ஆமாம் ஆமாம், அவள் ஒரு குடும்பத்தில் எப்பண்டா சண்டை வரவனே வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு. பா சின்ன தாய், வா போய் கேட்கலாம். சரசக்கா, இன்னைதான் கொஞ்சமாவது வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? இது வேற நல்ல மழையே இருந்து. ஆமாம் ஆமாம் லக்ஷ்மி, இன்னைக்கு நிறைய துணி எல்லாம் எனக்கு கலசணும். அதுக்கப்புறமா வத்தல் மஞ்சள் மல்லி எல்லாம் பொடிக்க கொடுக்கணும். எனக்கு அந்த அக்கா ஒரு மாசமா ஒன்றுமே காய போட முடியல. இன்னைக்கு எல்லாத்தையும் காய போட்டிருக்கேன். நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுங்க. என்ன காலமா பூமாரி தானே அழிய சத்தம் கேட்டு? ஆமாம் ஆமாம் அக்கா, இப்போ டெய்லி அழுது தான் ஸ்கூலுக்கு போகிறது. முன்னாடி எல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருந்தா, இப்போ ஸ்கூலுக்கு போக கொஞ்சம் மடிதான். டெய்லி காய்ச்சல் தலைவலி உடம்பு வலி வயிறு வலின்னு சொல்லி எதையாவது சொல்லிட்டு வீட்டில் அவளுக்கு கிடக்கணும். முன்னாடி எல்லாம் நானும் நம்பினேன், உண்மையில இவ்வளோ காய்ச்சலாக தான் இருக்கும்னு சொல்லி ஒரு வாரம் பக்கத்தில் வீட்டில் விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா டெய்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போ காய்ச்சல்னு சொன்னாலும் ஸ்கூலுக்கு விடியாது அவளை. கொஞ்ச நாள் காய்ச்சல்னு சொல்லி பட்டா, நான் கண்டுக்கவே இல்லை. இப்போ என்ன எங்கேயாவது டூருக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஒரே அழுக. அதுவும் குற்றாலத்துக்கு டூருக்கு கூட்டிட்டு போகணுமா? என்ன குற்றாலமா? இந்த மழை டைம் எல்லாம் குற்றாலத்துக்கெல்லாம் போகவே கூடாது, அருவி கடலுக்கெல்லாம் போகவே கூடாது, அது நமக்கு சேஃப்டியே இல்லை. ஆமாம் ஆமாம் அக்கா, நானும் அதான் சொன்னேன், மழை முடிஞ்ச பிறகு கூட்டிட்டு போகலான்னு சொன்னேன். முன்னாடி எல்லாம் கடலுக்கு போக்கு தான் பயமா இருக்கும், இப்போ அருவிக்கு போகவும் பயமாக தான் இருக்குது. எப்போ வெள்ளப்பெருக்கு வருவனே தெரியல. மரியம்மா சீக்கிரமாக போ, வந்து கவிதாவில் ஒன்றும் இல்லைன்னு பார்க்கணும் இன்னைக்கு. அக்கா எல்லாரும் அவசரமாக எங்கே அக்கா போயிட்டு இருக்காங்க? லக்ஷ்மி, நானும் ஒன்றை போல தானே இன்னைக்கு, எனக்கு தெரியலப்பா. 2 பேரும் அவசரமாக போனது போல இருக்கு. நெட்டவள்ளி, எல்லாரும் எங்கே போகிறாங்க நெட்டவள்ளி? எல்லாரும் சாந்தி அக்கா வீட்டுக்கு தான் போகிறாங்க. நீங்களும் வாங்க, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. என்ன சுவாரஸ்யமான சம்பவம்? அது இப்போமே சொன்னால் நல்லா இருக்காது, எனக்கு கூட வாங்க. நீங்கள் 2 பேரும் வர மாட்டீங்க, உங்களை தூக்கிட்டு தான் போகணும். லக்ஷ்மி அக்கா வாங்க, ஒரு இடுப்பில் இருங்க. நீங்கள் சரசக்கா, நீங்கள் ஒரு இடுப்பில் இருங்க. உங்கள் 2 பேரையும் நான் தூக்கிட்டு போனால் தான் நீங்கள் வருவீங்க. நெட்டவள்ளி இறக்கி விட. நெட்டவள்ளி என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? பொறுமையாக இருங்க அக்கா, சும்மா தானே இருக்கிறீங்க. நான் தான் உங்கள் 2 பேரையும் சுமந்துட்டு கஷ்டப்பட்டு போகிறேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருங்க. என்ன கவிதா, உன மாமியார்ட்ட நீ கேட்டியா? ஆமா அக்கா கேட்டேன். என்னை பற்றி நீங்கள் ஊர் முழுக்க என்ன சொல்லி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு எனக்கு மாமியார் உன்னை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படி தான் சொன்னாங்க. கவிதா, நீ அதுக்கு பிறகு சண்டை போட்டியா? ஆமாம், இப்போ நானும் எனக்கு மாமியாரும் பேசுறதில்ல. எப்போடா நம்ம வேலை ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இவங்களை பிரிக்கவே முடியாதுன்னு யாரோ சொன்னாங்க, இவங்களையும் நான் பிரிச்சுட்டேன். இனி மாமியார் மருமகளுக்குள்ளாடி எப்பவும் சண்டை தான் நடக்கும். நீ பேசாமல் இருக்கிறது நல்லது தான் கவிதா. இதுவரை எங்களுக்குள்ளாடி இப்படி சண்டையே வந்ததில்லை, ஆனால் இப்போ தான் நாங்கள் சண்டை போடுறோம் அக்கா. என்ன ஒரு கூட்டமாக எல்லாரும் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியலையே. என்னையே எல்லாரும் முறைச்சி பார்க்கியது போல இருக்கு. சாந்தி, எனக்கு மருமகள்கிட்ட என்ன பற்றி என்ன சொல்லி கொடுத்துருக்க? உண்மையை சொல்லி என்ன சொல்லி கொடுத்த? நீ ஏதோ சொல்லி கொடுத்துருக்க, அதில் இருந்து அவன் என்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை. கவிதா, நான் உனக்கு மாமியாரை பற்றி உன்கிட்ட ஏதாவது சொல்லி தந்தேனா? இல்லை அக்கா, இல்லை, நீங்கள் எதுவுமே சொல்லி தரல. உண்மையை சொல்லு கவிதா, எனக்கு எல்லாமே தெரியும். இவ தான் உனக்கு மைண்டை சேஞ்ச் பண்ணியிருப்பா. சாந்தி, எனக்கு மருமகளை பற்றி நான் உன்கிட்ட இதுவரை ஒன்றுமே சொன்னதில்லை. அன்னைக்கு நீயாவே தான் கேட்டேன், என்ன உனக்கு உங்கள் மருமவ நல்ல வேலையெல்லாம் பண்ணுவாளான்னு கேட்டேனா? அம்மா வேலையெல்லாம் பண்ணுவா, இன்றைக்கி அவ்வளோ முடியல, அதனால நான் பண்ணி அவ்வளோதானே உன்கிட்ட சொன்னேன். நான் ஒன்றும் உங்களை பற்றி உங்கள் மருமகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கல, உங்கள் மருமவ தான் உங்களை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லி தந்தா. என்ன சாந்தி அக்கா, இப்போ என்னை பற்றி என்ன மாமியார்ட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறீங்க? இப்போ தான் எனக்கு எல்லாம் புரியுது. எங்கள் 2 பேருக்குள்ளாடி சண்டை வரதான் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. சாரி அத்தை, அவங்க சொல்லியதெல்லாம் கேட்டு நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டேன். இப்போ அது தெரியுதா? யார் சொல்லியதை நீ கேட்கக்கூடாது என்ன? என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கலாம்ல. இனிமேல் இவளுக்கு வீட்டுக்கெல்லாம் வராது என்ன? சரி சரி அத்தை, நான் பொதுவே வரமாட்டேன். இப்போ டெய்லி அவங்க தான் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு டெய்லி உங்களை பற்றி குறையாக சொல்லி தருவாங்க அத்தை. நம்ம நைஸாக இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான், அல்லது மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நம்மளை கொன்றுவாங்க போல இருக்கு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.